கேழ்வரகு புட்டு செய்கிறதுக்கு இது புட்டு மாவு ரெடி மிக்ஸ் தான். நான் கடையில் வாங்கினது தான். இந்த மாவை வந்து ஃபஸ்ட்டு என்ன தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு அரை சிட்டிக்கை உப்பு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு கொதிக்க வச்சு, வெறும் தண்ணி தான் கொதிக்க வச்சு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உதிரியாக தான் கலந்துக்கணும். ரொம்ப குழ குழன்னு கிண்டிடக்கூடாது. உதிரியாக புட்டு மாவுனா எப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கணும். இதை பெசரி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுட்டேன். நான் ஊற வச்சுட்டேன். அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குக்கரில் வந்து ப்ரெஷர் குக்கரில் வெந்நீர் எப்பவும் போல் வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், புட்டு குழாயில் இதை எப்படி அடைக்கணுன்னா, இந்த மாவு கொஞ்சம் நல்லா ஊறி இருக்குது, நம்ம தண்ணி தெளித்து நினச்சி வச்சது. அதில் அந்த புட்டு குழாயில் இப்போ வந்து அந்த புட்டு மாவு கொஞ்சம் போடுறேன். தேங்காய் துருவல் அது ஒரு 2 ஸ்பூனு, ரெண்டையும் மாற்றி 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 போடணும். புட்டு மாவும் தேங்காய் துருவலும் மாற்றி மாற்றி போட்டுட்டு நல்லா டைட்டாக அமுக்கி மேலே வர வரைக்குமே அமுக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி மேலே வரைக்கும் அமுக்கிட்டு மூடி வச்சு மூடிடணும். புட்டு குழாயை மூடிட்டு இந்த ப்ரெஷர் குக்கர் மூடியில் இருக்கிற அந்த வெயிட்டை எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த ஹோலில் தான் இதை வந்து சொருகி வைக்கணும். புட்டு குழாயை சொருகி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்ல வாசனை வந்துடும். வந்ததுக்கப்புறமா வெந்துருச்சுன்றது தெரிஞ்சதுக்கப்புறமா எடுக்கணும். எடுத்து இப்போ தட்டில் வைக்க போகிறோம். இதுக்குன்னு ஒரு கம்பி ஒன்று கொடுத்துருக்காங்க, புட்டு தள்ளி விடுறதுக்குன்னு. இப்போ எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். குழாய் புட்டு இப்படி தான் எடுக்கணும். இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை. தஞ்சாவூரில் வந்து ஹவுசிங் யூனிட்டில், ஓல்டு ஹவுசிங் யூனிட்டில் வந்து ஒரு புட்டு கடை இருக்குது, ராஜா குழல் புட்டுன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சூப்பராக செய்வாங்க. அதனால் நான் வந்து வீட்டில் செய்கிறதே கிடையாது, கடையில் அவங்கள்ட்டே தான் வாங்கி தான் சாப்பிடுவோம். ரொம்ப நீட்டாக அழகாக செய்வாங்க. இந்த தடவை தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ அழகாக புட்டு வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. நான் நினச்சதை விட ரொம்ப அழகாகவே வந்துச்சு. இதில் வந்து நம்ம நெய், ஜீனி, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். சில பேர் வாழைப்பழம் தொட்டு சாப்பிடுவாங்க, எங்களுக்கு அந்த டேஸ்ட்லாம் பிடிக்காது. நான் இது மேலே போட்டிருக்கிறது நெய்யும் ஜீனியும் தான் போட்டிருக்கேன். வெல்லம் வேணுனாலும் போட்டுக்கலாம்.